ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 மார்க் வந்து வாட் இஸ் சேட்டலைட்? சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அது என்ன பண்ணுது? பிளானட் சுற்றி ரிவால்வ் ஆகுது. ரிவால்வ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? கிராவிட்டி. ஓகே, இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல் சேட்டலைட், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னா எக்ஸாம்பிள் மூன் ஆர்பிட்டிங் த எர்த்து, அது வந்து நேச்சுரல் சேட்டலைட். இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், நம்ம டிசைன் பண்ணி மேலே வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கிறதுக்கு. சரி, அந்த சேட்டலைட் வந்து நம்ம எர்த்தை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லையும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 3 டைப் ஆஃப் ஆர்பிட் இருக்குது. ஒன்று லோ எர்த் ஆர்பிட்டு, இன்னொன்று அடுத்து மீடியம் எர்த் ஆர்பிட்டு, அடுத்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. லோ எர்த் ஆர்பிட்னா எர்த்துக்கு பக்கத்தில் ஒரு லோ டிஸ்டன்ஸில் வந்து அந்த டிஸ்டன்ஸில் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணுறது. மீடியம் எர்த்துனா லோ எர்த் ஆர்பிட்டுக்கு மேலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட அந்த இடத்துல வந்து மீடியம் எர்த் ஆர்பிட், இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. சரி, இந்த ஆர்பிட்டில் எதுக்கு நான் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னா, என்ன பர்பஸ்க்காண்டி லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன், நேவிகேஷன், எர்த் அப்சர்வேஷன், அதுக்குலாம் அதை மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி மேலே சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப ஹைட்லேருந்து பார்க்குறப்ப எர்த்தோட அப்சர்வேஷன் நல்லாவே கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடலாம். அதுக்காண்டி தான் லான்ச் பண்ணுறோம் சேட்டலைட்டை. இதான் வாட் இஸ் சேட்டலைட்டுக்கு இதான் டெஃபினேஷன். ஃபஸ்ட்டு 2 மார்க்கு ஒரு ஆன்சரு. செகண்ட் 2 மார்க்கில் வந்து லோ எர்த் ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டு, நம்ம அந்த பார்த்தோம்ல ஃபஸ்ட் 2 மார்க்கில் பார்த்தோம். ஜிஇஓ, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். அது அந்த ஆர்பிட்னா என்ன அப்படின்னு, இந்த ஆர்பிட்டில் என்ன லான்ச் பண்ணுறோம்? நம்ம ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் வந்து அது ஹை டிஸ்டன்ஸ், எர்த்தில் இருந்து ஹை டிஸ்டன்ஸில் வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். எந்த சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம்? ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், நம்ம டிசைன் பண்ண ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்கு அப்படின்னா, எதுக்காண்டி எந்த இடத்துல லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா, எர்த்தோட ஈக்குவட்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவட்டர் பகுதிக்கு அப்படியே மேலே இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக அது எர்த்தோட ரொட்டேஷன், எர்த்து வந்து ரிவால்வ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எர்த்து ரொட்டேட் ஆகிற அதே ரொட்டேஷனில் அதுவும் அந்த சேட்டலைட்டும் ரொட்டேட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இருக்கிறதுலே ஹை டிஸ்டன்ஸ், எர்த்துலேருந்து ஹை டிஸ்டன்ஸில் லான்ச் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். அந்த சேட்டலைட் வந்து எப்படி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, எர்த்தோட ஈக்குவட்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக மேலே இருக்கும். அது வந்து அந்த ஜியோ ஸ்டேஷனரி இருக்கக்கூடிய சேட்டலைட் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா, எர்த்து ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக அதுவும் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அந்த ஆர்பிட்டல் எலமெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் கால்ட் அஸ் ஆர்பிட்டல் எலமெண்ட்ஸ். அந்த ஆர்பிட்டோட சைஸு, ஷேப்பு, ஓரியன்டேஷன் ஆஃப் சேட்டலைட் ஆர்பிட் அரௌண்ட் த எர்த்து, அது சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட, ஆர்பிட்டல் எலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, கெப்லரியம் எலமெண்ட் இருக்குது. இதில் என்னென்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, என்னென்ன இருக்கும் அப்படின்னா, செமி மேஜர் ஆக்சிஸ், எசென்ட்ரிசிட்டி, இன்க்ளினேஷன் அப்படின்னு நிறையா இருக்குது. 2 மார்க்கு இவ்வளோ எழுதுனா போதும். அடுத்து வந்து லிஸ்ட் த டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ஆஃப் சேட்டலைட் யூஸ் பண்ணி என்னென்ன சர்வீஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டெலிகம்யூனிகேஷன், அதில் ஃபோனு, இன்டர்நெட், மொபைல் ஃபோன், இதெல்லாம் வந்து டெலிகம்யூனிகேஷன் கீழே வருது. அடுத்து வந்து ப்ராட்காஸ்டிங்னாலே நம்ம ரேடியோ, டிவி, டிடிஹெச் இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து வந்து நேவிகேஷன் பர்பஸு, ஜிபிஎஸ்ஸு, லொக்கேஷன் சர்வீசஸ், இதெல்லாம் வந்து நேவிகேஷனில் வரும். அடுத்து வந்து எர்த் அப்சர்வேஷன், வெதர் மானிட்டரிங், அப்புறம் மேப்பிங், இதுக்கெலாம் வந்து எர்த் அப்சர்வேஷன் சொல்கிறது.
கிளைமேட் அந்த இதெல்லாம் வந்து எர்த் அப்சர்வேஷன்ல வரும். கிளைமேட்ட வந்து மானிட்டர் பண்றதெல்லாம் எர்த்தோட அப்சர்வேஷன்ல வரும். அடுத்து வந்து மிலிட்டரி டிஃபென்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்றதுக்காண்டி. சரி இதான் டிஃபரண்ட் சர்வீஸ் ஆஃப் த சேட்டலைட் சிஸ்டம். அடுத்து வந்து டிஃபைன் போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட். போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட் அப்படின்னா, இப்போ ஜியோ ஸ்டேஷன் ஆர்பிட் பார்த்தீங்கன்னா, எர்த்தோட ஈக்குவட்டர் பகுதியிலேருந்து லான்ச் பண்ணும். அது ஒரு டைப்பு. இது வந்து போலார் ஆர்பிட் அப்படின்னா, ம் எர்த்துக்கு எர்த்துல வந்து நார்த் போல், சவுத் போல் இருக்குங்களா, அத இந்த போல் வழியா ரொட்டேட் ஆகக்கூடியது. இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு அப்படின்னா, லோ எர்த் ஆர்பிட் இதுக்கு கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட். இதுல வந்து ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த இந்த போலார் ஆர்பிட் அப்படிங்கிறது எர்த்தோட சவுத் போல் அது நார்த் போல சுத்தி ரிவால்வ் ஆகக்கூடிய ஆர்பிட். அந்த ஆர்பிட்டை நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணுவோம். இது எதுக்காண்டி நம்ம இந்த ஆர்பிட்ல வந்து லான்ச் பண்றோம் அப்படின்னா, எர்த்தோட சர்ஃபேஸை வந்து அப்சர்வ் அப்சர்வ் பண்றதுக்காண்டி எர்த்தோட சர்ஃபேஸை அப்சர்வ் பண்றதுக்காண்டி இந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணா கிளியரா தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்க பண்றாங்க. இங்க லான்ச் பண்றாங்க. இந்த ஆர்பிட் வந்து ஈக்குவடர் பகுதிக்கு பக்கத்துல ஈக்குவடர் பகுதிக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். எத்தனை டிகிரி அப்படின்னா 90 டிகிரில இருக்கும். ஆல்டிடியூட் வந்து எர்த்தோட கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து இந்த லோயர் இந்த போலார் ஆர்பிட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200ல இருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது மெயினா எதுக்கு லான்ச் பண்றாங்க அப்படின்னா, எர்த்தோட அப்சர்வேஷன் அண்ட் கிளைமேட் மானிட்டரிங் பண்றதுக்காண்டி இந்த போலார் ஆர்பிட்ல வந்து லான்ச் பண்றாங்க. அடுத்து வந்து கெப்லர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஆர்பிட் ஃபார் சேட்டலைட் இல்லை லா ஆஃப் எலிப்ஸ்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் ஆர்பிட் அந்த ஆர்பிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கும். அதனால லா ஆஃப் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் வந்து லா ஆஃப் எலிப்ஸ். அந்த ஆர்பிட் வந்து எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கும். எடுத்து வந்து நாட் ஸ்பியர் ஷேப்பு எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஆர்பிட்டும் எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். The satellite moves on elliptical orbit around a planet. அந்த சேட்டலைட் வந்து இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட் வந்து ரொட்டேட் ஆகுது. அதில் வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து நம்ம எர்த்து பிளானட்டு, இன்னொரு இது வந்து சேட்டலைட்டு. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளானட் சேஞ்சஸ். எலிப்டிக்கல் அப்படிங்கிறதுனால சேட்டலைட் வந்து எர்த்துக்கு பக்கத்தில் வர்றப்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். அதாவது எர்த்தை விட்டு டிஸ்டன்ஸ் அதிகம். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். டயக்ராம் காமிச்சு போடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சேட்டலைட் வந்து எர்த்துக்கு பக்கத்தில் வர்றப்ப வேகமாக ரொட்டேட் ஆகும். இதோட எர்த்தை விட்டு டிஸ்டன்ஸ் கூடுறப்ப இங்கே வந்து ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். இங்கே தான் ஓகேங்களா. இதான் வந்து லா ஆஃப் எலிப்டிக்கல் ஆர்பிட். கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா இதான் ப்ரூஃப் இதான் சொல்லுது. கெப்லரோட செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ். இருங்க அதையும் காமிக்கிறேன். ஓகே, இதான் கெப்லரோட செகண்ட் லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னா எர்த்துக்கு பக்கத்தில் வர்றப்ப சேட்டலைட் வந்து வேகமாக ரொட்டேட் ஆகுதுன்னு சொன்னேன். சரி, அப்படி ரொட்டேட் ஆகிறப்ப வேகமாக ரொட்டேட் ஆகும். ஒன் மந்த் எடுத்துக்கோங்க. 1 மந்த் டியூரேஷன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அந்த எர்த்துக்கு பக்கத்தில்
எவ்வளோ தூரம் அது வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கால்குலேட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த ஏரியாவை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டீங்க, மெஷர் பண்ணி வச்சுட்டீங்க. இது A1 மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அடுத்த மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எர்த்த விட்டு லாங் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருது. இப்ப அங்க வந்து ஒரு 1 மந்த் நான் வந்து அப்சர்வ் பண்றேன். டைம் வந்து கம்மியா எடுத்துக்கிறோம். டைம் வந்து அதிகமா எடுக்கும். அது 1 மந்த் எடுத்துக்கிட்டேன். அந்த டியூரேஷன் இருக்க ஏரியாவ நீங்க எடுத்து எடுத்து இந்த ஏரியா அந்த ஏரியாவும் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2மே ஈக்குவலா இருக்கும். இதுதான் வந்து ஒரு லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா. இது கெப்லர் செகண்ட் லா. அடுத்து வந்து கெப்லர் தேர்ட் லா. லா ஆஃப் பீரியட். இதுக்கும் டயகிராம் சொல்றேன் புரியும். One minute. ஓகே. செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செமி மேஜர் ஆக்சிஸ். செமி மைனர் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஆர்பிட்டில் கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து செமி மைனர் ஆக்சிஸ். சர்க்கிள் வரைகிறதுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்டை வச்சு நம்ம வரைஞ்சா போதும். ஆனால் எலிப்டிக்கல் ஷேப்பை வரைகிறதுக்கு நமக்கு 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் தேவைப்படும். சர்க்கிள் வரைகிறதுக்கு காம்பஸ் வச்சுட்டு ஒரே ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சு நீங்கள் வரைஞ்சிடலாம். ஆனால் எலிப்டிக்கல் ஷேப்பை வரைகிறதுக்கு 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ வந்து நான் மாட்டிட்டேன். இங்கே ஒரு ஸ்க்ரூ வந்து மாட்டிட்டு ஒரு இந்த 2க்கும் நடுவில் வந்து ஒரு த்ரெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷனை வச்சு இதை ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷேப் கிடைக்கும். அதனால தான் எலக்ட்ரிக்கல் இதுக்கு வந்து 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் நமக்கு தேவைப்படுது. சர்க்கிள் வரைகிறதுக்கு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, எலக்ட்ரிக்கல் ஷேப்பை ட்ரா பண்ணுறதுக்கு 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் நமக்கு தேவைப்படும். அதில் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து பிளானட்டு, இன்னொரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து சேட்டலைட்டு. அதை வச்சு நீங்கள் ஒரு ஆர்பிட் வரைஞ்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட். அதில் தான் நம்ம சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கெப்லர் தேர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, டைம் வந்து செமி மேஜர் ஆக்சிஸ்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது.
அதாவது என்னன்னா, இந்த எர்த்த விட்டு லாங் டிஸ்டன்ஸ் போறப்ப அதிகமா டைம் எடுத்துக்குது. எர்த்துக்கு பக்கத்துல வர்றப்ப கம்மியான டைம் எடுத்துக்குது. ஆனா ஏரியா வந்து ஈக்குவல். ஓகேங்களா? கெப்லர்ஸ் தேர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டைம வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, இந்த செமி மேஜர் ஆக்சிஸ் உரிய ஏரியா வந்து செமி மேஜர் ஆக்சிஸ் இருக்க ஏரியா வந்து நீங்க கியூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 2மே ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. அதாவது the square of the arc, square of the orbital period of the planet is proportional to the cube of the orbit same major axis அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Dear students, இந்த லைவ் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த லைவ் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்றேன்.